ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இடம் வாங்கும்போது இடம் வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்து வாங்கணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இடம் வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் எத்தனை அடி அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்த்து வாங்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். 20 அடி ரோடு, 24 அடி ரோடு, 30 அடி ரோடு, இந்த 3 ரோடுகளில் பார்த்திங்கன்னா 20 அடி ரோடு அப்படிங்கிறத மேக்ஸிமம் ஒரு 60% இல்லை 70% பேர் லைக் பண்ண மாட்டாங்க. 24 அடி ரோடு அப்படிங்கிறத 50% பேர் லைக் பண்ணுவாங்க. 30 அடி ரோடு அப்படிங்கிறத ஒரு 70-80% மக்கள் லைக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 40 அடி ரோட்டில் இருக்குதுங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி தாங்க, 40 அடி ரோடு அப்படின்னாவே கண்டிப்பாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 40 அடி ரோட்டில் இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக இடத்த பத்திரம் பதிவு பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா எங்களுடைய ஃபீல்டில் ரோட்டோட அகலம் அதிகமாக இருக்குது. அதாவது 40 அடிலாம் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஏரியா எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத பார்த்து உடனே டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்த்துட்டு லீகல் ஓகேவாக இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக பத்திரம் பதிவு பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா 40 அடி ரோட்டில் தாங்க இருக்குது. அந்த இடம் எந்த ஏரியாவில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன விலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை போரூர்லேருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய வழியில், அதாவது குன்றத்தூர் பஸ் டிப்போக்கு முன்னாடி லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா பல்லாவரத்தில் போய் அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும் மக்களே. நம்ம அந்த லெஃப்ட்டு கட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த குன்றத்தூர் பஸ் டிப்போக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே ரைட் ஹேண்ட் சைடு மேத்தா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ச் ஒன்று வருங்க. இந்த மேத்தா நகரில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலி இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. மேத்தா நகர் ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 2ல் தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குது. இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடுங்க. இந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40லேருந்து 45 அடி வரைக்கும் இருக்குங்க ஃப்ரண்டேஜ் மட்டும். இந்த இடத்துடைய மொத்த அளவு, அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 2713 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த ஏரியா முழுக்க பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ளாட்ஸாக இருக்கட்டும், இண்டிபெண்ட் வில்லா அதிகமாக கட்டியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஏரியா தாங்க, டெவலப்மெண்ட் ஆன ஏரியா தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துடைய ஃபேஸிங்னு பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க இந்த இடம். சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குங்காட்டி இந்த இடத்துக்கு ஈஸியாக பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்குங்க. இந்த இடத்துடைய விலைன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை சொன்னது, ஒரு சதுரடியோட விலை பார்த்திங்கன்னா 5500 சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5500 அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. இடம் பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா ரேட்டை குறைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களோட இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தாங்க அவங்களோட இடத்துக்கு உண்டான பதிவை தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம். அந்த வகையில் இந்த இடமும் டைரெக்டாக ஓனர் பீஸு தாங்க, ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். இந்த பதிவை கேட்டுட்டு குன்றத்தூரில் மேத்தா நகரில் இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இண்டிபெண்ட் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட்டிகிட்டு கொண்டு காட்டுவாங்க. இடத்த பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட நீங்களே ரேட்டை உட்காந்து பேசுங்க. ரேட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு இம்மிடியட்டாக ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் ஒப்பீனியன் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைஸர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.